அண்மை செய்தி. அமலாக்கத்துறை சோதனையை எதிர்கொண்ட டிவிஹெச் நிறுவன உரிமையாளர் KN ரவிச்சந்திரனிடம் இடி அதிகாரிகள் வாக்குமூலம் பெறுகின்றனர். இடி அதிகாரிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் பெறப்பட்டு அது வீடியோவாக பதிவு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை சோதனையை எதிர்கொண்ட டிவிஹெச் நிறுவன உரிமையாளர் KN ரவிச்சந்திரனிடம் இடி அதிகாரிகள் வாக்குமூலம் பெறுகின்றனர். இடி அதிகாரிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் பெறப்பட்டு அது வீடியோவாக பதிவு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? அமைச்சர் KN நேருனுடைய குடும்பத்தினர் தொடர்புடைய இடங்களில் எல்லாம் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து அவருடைய சகோதரர் KN ரவிச்சந்திரனை தற்போது அழைத்து வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கிற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு நிறுவனம் ட்ரூடம் என்ற ஒரு நிறுவனம். நந்தனம் சிஐடி காலனி முதல் தெருவில் இந்த நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனம் தான் 2013 இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில கடன் பெற்று 30 கோடி ரூபாய் வந்து தொழில் அபிவிருத்திக்காக கடன் பெற்று அந்த பணத்தை டிவிஹெச் குழும நிறுவனங்களுக்கு பரிவர்த்தனை செய்ததாகத்தான் இந்த வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த ட்ரூடம் நிறுவனத்துல சோதனை வந்து நேற்று இரவு முடிந்தது. இந்த சோதனையில இந்த ட்ரூடம் நிறுவனத்திலிருந்து 5 கிரவுண்ட் மதிப்புடைய நிலத்தினுடைய சொத்து ஆவணங்களை அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றி இருப்பதாகவும், அதே போல இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது வங்கி மோசடி பண வங்கி மோசடி தொடர்பாக அந்த தொடர்பான ஆவணங்களை எல்லாமே வந்து அமலாக்கத்துறை இந்த ட்ரூடம் அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றி இருப்பதாகவும் வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த வெளி மாவட்டத்தில் வாங்கி வைத்திருந்த இந்த நிலத்தினுடைய ஆவணங்களை அமலாக்கத்துறை இந்த சோதனையின் பொழுது கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட பல்வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆவணங்களை வைத்தும் தற்பொழுது KN ரவிச்சந்திரனிடம் இந்த விசாரணையை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை என்பது வீடியோ பதிவு செய்யப்படுவதாகவும், கேள்விகளை வந்து எழுத்துப்பூர்வமாக அவரிடம் வந்து கொடுத்து அதை வந்து வீடியோ பதிவாக அவரது பதில்களை வந்து வாக்குமூலமாக பதிவு செய்வதாகவும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக KN ரவிச்சந்திரனிடம் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.